வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், அதாவது பெல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஆல்னு வரும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 5 மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ், அதில் MCQ 13 பார்க்கலாம். ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது, அதாவது திடக்கோளம் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாய்தளம் இன்க்ளைனில் டாப்பில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது ஓய்வு நிலையில் இருக்கிறது. அப்படின்னா இயக்க ஆற்றல் எதுவும் இல்லை அப்படின்னு பொருள். இந்த உயரம் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே உருண்டு வருது, ரோலிங் ஆகி வருது. அப்போ அது சறுக்கவில்லை, இப்படி சறுக்காமல் இப்படி ரோல் ஆகிட்டு வருது. அந்த மாதிரி கண்டிஷனில் வருமானால் இந்த இடத்துல வரும்போது அதனுடைய நேர்கோட்டு திசைவேகம் எவ்வளோ இருக்கும், டிரான்ஸ்லேட்டரி ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றல் அழிவின்மை விதியை பயன்படுத்தலாம். இப்போ இந்த பாயிண்டை ஏன்னு வச்சுட்டிங்கன்னா, ஏயில் இருக்க மொத்த ஆற்றல் பியில் இருக்க மொத்த ஆற்றலுக்கு சமம். ஸோ டோட்டல் எனர்ஜி அட் ஏ ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அட் பின்னு சொல்லலாம். அதையே நமக்கு, ஏன்னா இதுதான் தெரியணும், அப்போ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டா வசதியாக இருக்கும். தேர்ஃபோர் டோட்டல் எனர்ஜி அட் பி, டோட்டல் எனர்ஜி அட் பி ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி அட் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் எனர்ஜி அட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிரவுண்ட் லெவலில் இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலையாற்றல் இல்லை, 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஏக்காற்றல் மட்டும் இருக்கும். ஆனால் ஏக்காற்றலில் 2 வகை இருக்கும். என்ன சுழற்சி ஏக்காற்றல், அதாவது ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டிரான்ஸ்லேட்டரி கைனடிக் எனர்ஜி, அதாவது நேர்கோட்டு இயக்காற்றலும் சுழற்சி இயக்காற்றலும் இருக்கும். அப்போது எனர்ஜி அட் பிங்கிறது என்னென்ன, mgh இல்லை, ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். இது வந்து சுழற்சி இயக்காற்றல் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஆஃப் mb ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏயில் இருக்க நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே ஐக்கும் ஒமேகாவுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஐங்கிறது என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் ஸ்பியர், அதாவது திடக்கோளத்தின் நிலைம திருப்புதிறன். அதுக்கு வேல்யூ நமக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆஃப் ஐ இங்கே வந்து 2/5 mr ஸ்கொயர், இது ஐ மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ ஒமேகா வந்து v/rன்னு தெரியும். தேர்ஃபோர் v/r ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு mgh. ஸோ எம் பாருங்கள் எல்லாருக்கும் காமனாக இருக்குது. அப்போ எம்மால் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த எம்எல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 1 × 2, 2 × 5 10. அடுத்து ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வி ஸ்கொயர் இருக்குது பை ஆர் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஆஃப் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஹெச் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்க வி ஸ்கொயர் இதையும் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா வி ஸ்கொயர், இந்த நம்பர் என்ன இருக்குது 2/10 இருக்குது ப்ளஸ் 1/2 இருக்குது ஈக்குவல் டு ஜிஹெச்னு இருக்குது. இது காமன் எடுத்திங்கன்னா 10 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 2 வரும், இங்கே என்ன வரும் 5 வரும், into v square equal to gh. அப்போ 7/10 v square equal to gh. Therefore v square equal to 10/7, 10/7 gh வரும். நமக்கு என்ன வேணும், v தான் வேணும். Therefore v equal to ரூட் எடுத்துடலாமா, 10/7 gh. ஆன்சர் எங்கே ஆப்ஷன், இதில் எது கரெக்டாக வரும், ஆப்ஷன் பி. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.